வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல். வரகி அன்னையோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு இந்த பதிவு மே மாசத்துல வரக்கூடிய வளர்பிறை பஞ்சமி திதிக்கான பதிவு. இந்த வளர்பிறை பஞ்சமி திதி மே மாசத்துல எந்த நாள்ல வருதுங்கிறத பத்தியும், இந்த நாள்ல நம்ம வாராகி அம்மாவுக்கான வழிபாடுகளை எந்த நேரத்துல செய்யணுங்கிறத பத்தியும் இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அது மட்டும் இல்லாம நம்ம வாராகி அம்மாவுக்கான வழிபாடுகளை எப்படி செய்யணுங்கிறத பத்தியும் இந்த வீடியோலயே நான் உங்களுக்கு சொல்றேன். அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த வீடியோல கூடுதல் தகவலா நாம நினைச்ச காரியம் உடனடியா நிறைவேறதுக்கு இந்த பஞ்சமி திதி வரக்கூடிய நாள்ல நம்ம கையில வச்சு வழிபாடு செய்ய வேண்டிய ஒரு பொருளை பத்தியும் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். நீண்ட நாட்களா நிறைவேறாத வேண்டுதல்கள் இருக்கிறவங்க இப்ப நான் சொல்ல போற இந்த பொருளை உங்க கையில வச்சு நீங்க வழிபாடு செஞ்சாலே போதும். நிச்சயமா உங்க வேண்டுதல் உடனடியா நிறைவேறும். இது என்ன பரிகாரம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. சரி, முதல்ல வாராகி அம்மாவோட திருவுருவ சிலை, திருவுருவ படம் இல்லாதவங்க என்ன பண்ணலாம்னு நான் உங்களுக்கு சொல்றேன். தனியா புதுசா ஒரு அகல் விளக்கு வாங்கிக்கோங்க. இந்த அகல் விளக்க நல்லா சுத்தம் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சுட்டு அந்த அகல் விளக்குக்கு நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபத்தை ஏத்தி வச்சு இந்த தீபத்துல நம்ம வாராகி அம்மா எழுந்தருளுவாங்கங்கிற நம்பிக்கையோட இப்ப நான் சொல்ல போற பஞ்சமி திதிக்கான வழிபாடுகளை நீங்க செய்யுங்க. ஏற்கனவே நீங்க இந்த மாதிரி அகல் விளக்கு ஏத்தி வச்சு வழிபாடு செஞ்சிருந்தீங்கன்னா அதே பழைய அகல் விளக்க இந்த பரிகாரத்துக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். புதுசா ஒவ்வொரு மாசமும் புது அகல் விளக்கு வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது. அதே மாதிரி இந்த வழிபாடு செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா இந்த அகல் விளக்கை எடுத்து சுத்தம் பண்ணிட்டு தனியா ஒரு இடத்துல பூஜை அறையில நீங்க வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து நம்ம வாராகி அம்மாவுக்கான வழிபாடுகளை செய்யும் போது இதே அகல் விளக்க நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. மற்ற வழிபாடுகளுக்கு இந்த அகல் விளக்க பயன்படுத்த வேண்டாம். இப்போ பஞ்சமி திதி என்னைக்கு வருது, எந்த நேரத்துல நம்ம வாராகி அம்மாவுக்கான வழிபாடுகளை நாம செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். மே மாசம் 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அதிகாலையில 5:18 நமக்கு பஞ்சமி திதி ஆரம்பமாகுது. மே மாசம் 13ஆம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு காலையில 5:28 நமக்கு பஞ்சமி திதி முடியுது. இப்படி பார்க்கும்போது நமக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஃபுல்லாவே பஞ்சமி திதி தான் இருக்கு. நம்ம வாராகி அம்மாவுக்கு எப்பயுமே இரவு நேர வழிபாடு தான் உகந்தது. அந்த வகையில நம்ம வாராகி அம்மாவுக்கான வழிபாடுகளை இரவு நேர வழிபாடு நீங்க செய்ய போறீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு மேல நைட்டு 9 மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல நீங்க செய்யுங்க. பிரம்ம முகூர்த்த நேரத்துல நீங்க வழிபாடுகளை செய்ய போறீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலையில 5:18 மேல 6 மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல நம்ம வாராகி அம்மாவுக்கான வழிபாடுகளை நீங்க செய்யலாம். திங்கட்கிழமையும் செய்யலாமான்னு கேட்டீங்கன்னா திங்கட்கிழமை அன்னைக்கு காலையில 5:28 பிரம்ம முகூர்த்த நேரத்துல நீங்க வழிபாடு செய்யலாம். இப்ப நான் சொன்ன 3 குறிப்பிட்ட நேரத்துல உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்குமோ அந்த டைம்ல இந்த வழிபாடை நீங்க செய்யுங்க. வாராகி அம்மாவுக்கான பஞ்சமி திதிக்கான வழிபாடுகளை செய்யறவங்க அந்த நாள்ல அசைவத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. அசைவம் சாப்பிட்டதுக்கு அப்புறமா செய்யலாமா, வழிபாடு செஞ்சதுக்கு அப்புறமா அசைவம் சாப்பிடலாமான்னு சொல்லி கேட்காதீங்க. அந்த பஞ்சமி திதி இருக்கக்கூடிய நாள் ஃபுல்லாவே அசைவம் சாப்பிடாம இருக்கிறது நல்லது. சரி, நம்ம வாராகி அம்மாவோட திருவுருவ சிலை வச்சிருக்கிறவங்க தவறாம பஞ்சமி திதி அன்னைக்கு 5 வகையான அபிஷேகங்களை பண்ணுங்க. பால் அபிஷேகம், தயிர் அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம், இளநீர் அபிஷேகம், பழச்சாறு அபிஷேகம், குறிப்பா எலுமிச்சம்பழச்சாறு அபிஷேகம், மஞ்சள், குங்குமம், இந்த மாதிரி உங்களால என்ன அபிஷேகம் செய்ய முடியுமோ 5 வகையான அபிஷேகங்களை நீங்க செய்யுங்க. வாராகி அம்மாவோட திருவுருவ படம் வச்சிருக்கிறவங்க திருவுருவ படத்தை நல்லா சுத்தம் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சு அதுக்கப்புறமா வழிபாடு செய்யுங்க. நம்ம வாராகி அம்மாவுக்கு வாசனை நிறைந்த மலர்களும் சிகப்பு நிற மலர்களும் உகந்தது. சிகப்பு நிற மலர்கள்னு சொல்லும் போது சிவப்பு நிறத்துல இருக்கக்கூடிய செம்பருத்தி பூ, செவ்வரளி பூ, இது எல்லாமே நம்ம வாராகி அம்மாவுக்கு உகந்தது. அடுத்ததா நம்ம வாராகி அம்மாவுக்கு மண்ணுக்கடியில விளையக்கூடிய காய்கறிகள் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மண்ணுக்கடியில விளையக்கூடிய வேர்க்கடலை, பனங்கிழங்கு, சர்க்கரை வள்ளிக்கிழங்கு, இதுல ஏதாவது ஒண்ண நீங்க நெய்வேத்தியமா வைக்கலாம். வேக வச்சும் வைக்கலாம், அப்படியேவும் வைக்கலாம். இன்னும் சொல்ல போனா கேரட், உருளைக்கிழங்கு, இது எல்லாம் கூட நீங்க நெய்வேத்தியமா வைக்கலாம்.
பானகம் நம்ம வாராகி அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒரு டம்ளர் பானகம், அப்படி இல்லைன்னா ஒரு டம்ளர் பால், நல்ல ஏலக்காய் போட்டு காய்ச்சின பாலை நெய்வேத்தியமா வச்சு கூட நீங்க வழிபாடுகளை செய்யலாம். இதை தவிர சர்க்கரை பொங்கல், கருப்பு உளுந்துனால செஞ்ச அடை, நவதானிய அடை, நல்ல மிளகு சேர்த்த உளுந்து வடை, இந்த மாதிரி உங்களுக்கு என்ன நெய்வேத்தியம் வைக்க முடியுமோ அதை வச்சு இந்த வழிபாடை நீங்க செய்யுங்க. உங்களால முடிஞ்ச நெய்வேத்தியத்தை வைங்க. மத்தபடி இங்க நான் சொல்லியிருக்கிற எல்லாத்தையும் நெய்வேத்தியமா வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அடுத்ததா நம்ம வாராகி அம்மாவுக்கு ஏத்தி வைக்க வேண்டிய தீபத்தை பத்தி இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். 5 முக அகல் விளக்கு நம்ம வாராகி அம்மாவுக்கு எப்பயுமே உகந்தது. ஒண்ணு, ஒரு பெரிய அகல் விளக்கை எடுத்துக்கிட்டு அதுல 5 திரி போட்டு 5 தீபத்தை ஏத்தி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா இப்ப அகல் விளக்கு 5 முக விளக்காவே உங்களுக்கு கடைகள்ல கிடைக்குது. அதை வாங்கி கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட இதெல்லாம் இல்ல அப்படின்னு சொல்றவங்க தனித்தனியா 5 அகல் விளக்கு சின்ன சின்னதா எடுத்து அதுல தீபத்தை ஏத்தி வச்சுட்டு நம்ம வாராகி அம்மாவுக்கான வழிபாடுகளை நீங்க செய்யலாம். சரி, இப்ப நான் சொன்ன நேரத்துல நான் சொன்ன முறைப்படி உங்க பூஜை அறைய ரெடி பண்ணிக்கோங்க. இப்ப நான் சொன்ன மாதிரி தீபத்தையும் ஏத்தி வச்சதுக்கு அப்புறமா உங்க பூஜை அறைக்கு முன்னாடி ஏதாவது ஒரு விரிப்பையோ மனை பலகையோ சேரையோ போட்டு நீங்க உட்கார்ந்துக்கோங்க. இப்போ உங்க கையில ஒரு கைப்பிடி அளவுக்கு வெண்கடுகை எடுத்துக்கோங்க. இந்த வெண்கடுகு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததுன்னே சொல்லலாம். வெண்கடுக தேவக்கணம்னு சொல்லுவாங்க. இந்த வெண்கடுகு நம்ம வாராகி அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னே சொல்லலாம். வெண்கடுகு தூபம் நம்ம வாராகி அம்மாவுக்கு உகந்தது. பஞ்சமி திதிக்கான வழிபாடுகளை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா சாம்பிராணி தூபம் போடக்கூடிய பழக்கம் இருக்கிறவங்க சாம்பிராணி தூபத்துல வெண்கடுக சேர்த்துக்கோங்க. சரி, இப்போ இந்த பரிகாரம் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு வெண்கடுக உங்க இடது கையில வச்சுக்கிட்டு உங்க பூஜை அறைக்கு முன்னாடி உட்கார்ந்துக்கோங்க. முதல்ல உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் நம்ம வாராகி அம்மா கிட்டையும் மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய வேண்டுதல் என்னவோ அதை சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இது நமக்கு வளர்ப்பிறை பஞ்சமி திதியா இருக்கிறனால வளரக்கூடிய விஷயங்களுக்கான வேண்டுதல்களை வைக்கும் போது நமக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும். அதாவது கஷ்டங்களை சொல்லி பிரார்த்தனை செய்ய வேண்டாம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா பண கஷ்டம் இருக்கிறவங்க, கடன் பிரச்சனை இருக்கிறவங்க, அடகு வச்ச நகையை மீட்கணும்னு நினைக்கிறவங்க, பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. குழந்தை பாக்கியம் வேணும்னு நினைக்கிறவங்க எனக்கு குழந்தை பாக்கியம் வேணும்னு சொல்லி நம்ம அம்மா கிட்ட நீங்க கேளுங்க. திருமணம் நடக்கணும், என்னுடைய கணவர் என்னோட சந்தோஷமா இருக்கணும், நானும் என்னுடைய கணவரும் ஒற்றுமையா வாழணும், இந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்க வரமா கேளுங்க. பிரச்சனைகளை சொல்லி வளர்ப்பிறை நாள்ல பிரார்த்தனை செய்ய வேண்டாம். சரி, இப்படி ஒரு கைப்பிடி அளவுக்கு வெண்கடுக உங்க கைகள்ல வச்சுக்கிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு என்ன வரம் வேணுமோ அதை நீங்க கேட்டதுக்கு அப்புறமா நம்ம வாராகி அம்மாவுக்கான மந்திரங்களை நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரத்தையும் நீங்க சொல்லலாம். நம்ம சேனல்ல நிறைய மந்திரங்கள் நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். வாராகி அம்மாவுக்குரிய காரிய சித்தி மந்திரம் கூட கொடுத்திருக்கேன். முடிஞ்சா அந்த வீடியோவோட லிங்க எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் நான் உங்களுக்கு கொடுக்கறேன். உங்களுக்கு எந்த மந்திரமும் தெரியலன்னா ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றி இந்த மந்திரத்தை சொல்லலாம். அப்படி இல்லைன்னா ஓம் ஸ்ரீ பஞ்சமி நாயகியே போற்றி இந்த மந்திரத்தையும் நீங்க சொல்லலாம். எந்த மந்திரம் சொல்றதா இருந்தாலும் குறைஞ்சது 27 முறை சொல்லுங்க. மேக்சிமம் 108 முறை சொல்றது உங்களுக்கு அற்புதமான பலன்களை கொடுக்கும். இப்படி மந்திரங்களை நீங்க சொல்லும் போது மஞ்சள் தூள் அப்படி இல்லைன்னா குங்குமம் வச்சு நம்ம வாராகி அம்மாவுக்கு நீங்க அர்ச்சனை பண்ணுங்க. அர்ச்சனை பண்றதுன்னா ஒரு சிலர் என்னன்னு கேக்குறீங்க. கையில ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் அப்படி இல்லைன்னா குங்குமத்தை எடுத்துக்கிட்டு மந்திரத்தை நீங்க சொன்னதுக்கு அப்புறமா அந்த மஞ்சள் தூளை நம்ம வாராகி அம்மாவோட பாதத்துல காமிச்சிட்டு, அப்படி இல்லைன்னா அகல் விளக்கு ஏத்தி வச்சிருக்கீங்கன்னா அந்த அகல் விளக்குல காமிச்சிட்டு இன்னொரு கிண்ணத்துல அந்த மஞ்சள் தூளையோ குங்குமத்தையோ நீங்க போட்டு வைங்க. இந்த மாதிரி 108 முறை மந்திரங்களை சொல்லும் போது 108 முறை மஞ்சள் அப்படி இல்லைன்னா குங்குமத்தால அர்ச்சனை பண்ணுங்க. இப்படி இந்த மந்திரத்தை 108 முறை சொல்ற வரைக்குமே அந்த வெண்கடுகு உங்க கையிலேயே இருக்கட்டும். மந்திரத்தை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா திரும்பியும் ஒரு தடவை பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு அந்த வெண்கடுக ஒரு சின்ன கிண்ணத்திலேயோ தட்டிலையோ கொட்டி அதை நீங்க பூஜை அறையில வச்சிருங்க. இதுக்கப்புறமா சாம்பிராணி தூபம் போடக்கூடிய பழக்கம் இருக்கிறவங்க நான் முன்னாடி சொன்ன மாதிரி வெண்கடுகு சாம்பிராணி தூபத்தை போடுங்க. கற்பூர ஆரத்தி காண்பிச்சு உங்க பூஜையை நீங்க நிறைவு செஞ்சுக்கோங்க. இப்போ இந்த வெண்கடுக என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, இந்த வெண்கடுக திரும்பியும் உங்க கையில எடுத்துக்கிட்டு உங்க வீட்டுக்கு வெளியில நிலைவாசல் கதவுக்கு வெளியில வந்து நீங்க நின்னுக்கோங்க. இந்த வெண்கடுக வச்சு உங்க தலைய நீங்க சுத்திக்கோங்க.
3 முறை இடமிருந்து வலது பக்கமாவும் 3 முறை வலது பக்கத்துல இருந்து இடது பக்கமாவும் உங்க தலைய சுத்திட்டு மேல இருந்து கீழே ஏத்தி இறக்கிக்கோங்க. இதுக்கப்புறமா இந்த வெண்கடுக ஒரு அகல் விளக்குல வச்சுட்டு அந்த வெண்கடுகோட ஒரு 2 கற்பூரத்தை சேர்த்து நீங்க எரிச்சிருங்க. இத நீங்க கட்டாயமா உங்க வீட்டுக்கு வெளியில இருந்து தான் செய்யணும். அந்த வெண்கடுகு படபடன்னு வெடிக்க ஆரம்பிக்கும். வெண்கடுகு வெடிக்கும் போது நம்ம வேண்டுதல் நிறைவேறதுல இருக்கக்கூடிய தடைகளும் திருஷ்டி தோஷங்களும் அந்த வெண்கடுகோட சேர்த்து வெடிச்சு செதறும். இந்த வெண்கடுகு முழுசா எரிஞ்சதுக்கு அப்புறமா அதுல இருந்து வரக்கூடிய சாம்பலை கால்படாத இடத்துல ஓரமா நீங்க போட்டுருங்க. சப்போஸ் பிரம்ம முகூர்த்த நேரத்துல நீங்க வழிபாடு செய்யறீங்கன்னா நான் சொன்ன மாதிரி வெண்கடுக உங்க கையில வச்சுக்கிட்டு மந்திரத்தை சொல்லி முடிச்சிருங்க. அதுக்கப்புறமா அந்த வெண்கடுக பூஜை அறையில வச்சுட்டு நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி இப்ப நான் சொன்ன மாதிரி உங்க வீட்டுக்கு வெளியில வந்து அந்த வெண்கடுக நீங்க எரிச்சிருங்க. நம்பிக்கையோட செஞ்சீங்கன்னா நிச்சயமா நல்ல மாற்றங்கள் ஏற்படும். உங்க வேண்டுதல் நிறைவேறதுக்கான வழிய நம்ம வாராகியமா உங்களுக்கு நிச்சயமா காமிப்பாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டை ஷேர் பண்ணுங்க. இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.